யாதவ் அர்ஜுன் இந்த வேலையெல்லாம் வெயிட்டா செய்வாப்புல. யார்ட்ட இருந்தாப்புல தெரியும்ல? ஆ அவரு அந்த வேலைலாம் சேர்ந்த இன்னமும் சொல்றேங்க. விஜயை கைது செய்வதற்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுன தூக்கணும். இதுக்கு பூரா முழுக்க முழுக்க காரணம் அந்த தம்பி தாங்க. பாவங்க அவரு. நான் ஏன் சொன்னேன்? பால் அந்த இது பால் பாக்கெட்ட வாங்கி இதில ஒரு பால குடிச்சுக்கிற மாரியா அவரு. அமைதியானவர் ஒரு நடிகர். அவர என்னைக்காச்சும் ஆரவாரமா பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தில? சொல்லுங்க. அப்படின்னு ரொம்ப மைல்டா பேசுவாப்புல. பேச்சே அது மாரி தான் இருக்கும். படத்தில மட்டும் டயலாக் போடுவாப்புல. அப்புறம் அமைதியாயிருவாப்புல. எல்லாரும் நமக்கு வேண்டிய ஆளுங்கன்னு சொல்லுவாங்கல்லப்பா. அவங்க அப்பா வந்து நமக்கு வேண்டிய நண்பர். அவரு ஒரு புரட்சி இயக்குனர். அவரே சொல்லியிருக்காரு. அந்த தம்பிக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் தாங்க அவர டெவலப் பண்ணி கொண்டு வந்தேன். இன்னைக்கு கடைசியில என்னையவே ரோட்ல போட்டாப்புலங்க. அப்படின்னு அவங்க அப்பாவே ஃபீல் பண்ணியிருக்காப்புல. அது வேற பிரச்சனை. ஆனா, இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்த செஞ்சுபுட்டு, நீ பாட்டுக்கு அமைதியா எங்கேயோ போய் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு, 3 நாள் கழிச்சு வந்து பேட்டியே குடுக்குற. அந்த பேட்டில எந்த வகையான ஒரு வருத்தமோ, ஒரு சோகமோ நல்லா இங்க பாருங்க. ஒரு சோகமானவன் எப்படி வரான்? அப்படியே போன மாரியே வருவாய்ங்க. நல்லா ட்ரிம் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணியிருக்கீங்கல்ல, அதே மாரி ட்ரிம் பண்ணிட்டு, நல்லா லைட்டா டச் அப் பண்ணிட்டு, வந்து நிப்பாட்டி டயலாக் பேசினா, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இல்லையா?